நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி இந்த சனிக்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்க போறார். நீங்க உடனே ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள எழும்பலாம். எப்படி நான் நல்லா இருப்பேன்? எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? அநேக பொருளாதார பிரச்சனை, நிறைய கடன் பிரச்சனை. இப்ப எனக்கு ஒரு பண தேவை இருக்கு, ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, கடன் பாரம் இருக்கு. நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற கடன் பிரச்சனையை விட இதுக்கு முன்னாடி பெரிய கடன் பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க மறந்துட்டீங்க. அந்த கடன் பிரச்சனையை நீங்க ஏற்கனவே சரி செய்திருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்க வாழ்க்கையில வந்த பண பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு இப்பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த கடன் தொல்லையிலிருந்தும் இந்த பண பிரச்சனையிலும் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க உடனே யோசிக்கலாம், நான் இன்னைக்கு எப்படி நல்லா இருக்க முடியும்? என் உடம்பு சரியில்லை, என் இதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, என் கிட்னில ஒரு பிரச்சனை இருக்கு, என் மூளையில ஒரு பிரச்சனை இருக்கு, என் கண்ணுல ஒரு பிரச்சனை இருக்கு, என் காதுல ஒரு பிரச்சனை இருக்கு, என் தொண்டையில ஒரு பிரச்சனை இருக்கு, என் முட்டியில ஒரு பிரச்சனை இருக்கு, என் இடுப்புல ஒரு பிரச்சனை இருக்கு, கர்ப்பப்பையில ஒரு பிரச்சனை இருக்கு, என் உள் உறுப்புகளுக்குள்ள சில பலவீனங்கள் இருக்கு, சில பாதிப்புகள் இருக்கு. நான் எப்படி நல்லா இருக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு இந்த காலையில உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமேயானால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து யோசித்து பாருங்க. எத்தனையோ தலைவலி, எத்தனையோ வயிற்று வலி, எத்தனையோ கண்ணு வலி, எத்தனையோ இதய வலி, எத்தனையோ உள்ளுறுப்புள்ள ஏராளமான வலி, வேதனை, வருத்தத்தெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, அதையெல்லாம் ஜெயிச்சு இன்னைக்கு நீங்க ஜீவனோடு உயிரோடு இருக்கீங்க. அதனால ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் சொல்றேன், அந்த வியாதியை ஜெயிச்ச நீங்க இந்த வியாதியையும் இந்த உடல் பலவீனத்தையும் நீங்க ஜெயித்து இன்னைக்கு நீங்க நிச்சயமா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். தாவீது சொல்றாரு, இப்போ இன்னைக்கு பெலிஸ்தனாகிய கோலியாத்தினுடைய சவால் என் லைஃப்ல இருக்கு. இப்ப கோலியாத் அதை எப்படி தெரியுமா பாக்குறாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய ஒரு புது பிரச்சனையா பார்க்கல. ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்திருக்கு சிங்கத்தின் மூலமாய், ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்திருக்கு கரடியின் மூலமாய். அந்த சிங்கத்தின் மூலமாய் வந்த பிரச்சனையை ஜெயிக்க உதவி செய்த தேவன், அந்த கரடியின் மூலமாய் வந்த பிரச்சனையை ஜெயிக்க செய்த தேவன் இன்றைக்கு கோலியாத் மூலமாய் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையையும் ஜெயிக்க செய்வார். மருத்துவ அறிக்கைகள் ரொம்ப பேடான ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கா உங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப மோசமான வியாதின்னு சொல்லியிருக்கா? நான் சொல்லட்டுமா? சின்ன வியாதியை ஜெயிச்ச நீங்க இந்த மோசமான பெரிய வியாதியையும் ஜெயிப்பீங்க. கர்த்தர் ஜெயிக்க வைப்பாருங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சின்ன பண தேவை சந்திக்க வச்ச ஆண்டவர் உங்களுடைய பெரிய பண தேவையும் சந்திக்க வைப்பாரு. சின்ன கரடிய சின்ன சிங்கத்தை ஜெயிச்சவன் இன்னைக்கு பெரிய கோலியாத்திய ஜெயிச்சிட்டான். சின்ன தலைவலிய சின்ன வயிற்று வலியை ஜெயிச்ச நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய கேன்சர் வியாதியை ஜெயிப்பீங்க. சின்ன பண பிரச்சனைய சரி செய்த நீங்க பெரிய பண பிரச்சனைய சரி செய்வீங்க. சின்ன குடும்ப பிரச்சனை, சின்ன வேலையில இருந்த பிரச்சனை, சின்ன உங்கள் கையின் பிரயாசத்துல வந்த பிரச்சனை, அதை ஜெயிச்சு நீங்க இன்னைக்கு கையின் பிரயாசத்துல பெரிய பிரச்சனை வந்திருக்கு, வேலையில பெரிய பிரச்சனை வந்திருக்கு, குடும்ப உறவுல பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சின்ன பிரச்சனை ஜெயிச்சு நீங்க பெரிய பிரச்சனை ஜெயிப்பீங்க.
தாவீதை போல விசுவாசிங்களேன். பிரச்சனையை என்னைக்கும் கிட்ட கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்க்காதீங்க, தூரமா வச்சு பாருங்க. தாவீது கர்த்தருடைய நாமத்தை கிட்ட வச்சு பார்த்தாரு, கோலியாத்தை தூரமா வச்சு பார்த்தாரு. தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம், இயேசுவின் ரத்தம், அவருடைய வார்த்தை, பரிசுத்தாவின் வல்லமையை அருகாமையில் வைத்து பாருங்கள். அவஸ்தைகள், அல்லல்கள், இன்னல்கள், துயரங்கள், வியாதிகள், வறுமைகள், பலவீனங்கள் தூரமாய் வைத்து பாருங்கள். அது பெரிய பர்வதமாகவே இருக்கட்டுமே, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட செருபாபேல், உங்களுக்கு முன்னாடி பெரிய பர்வதங்கள் மெழுகு போல உருகி கரைந்து சமபூமி ஆகும். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கும். உங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். இன்னைக்கு வந்த சவாலை ஏதோ புது சவாலா பார்க்காதீங்க. ஏற்கனவே பல சவாலை ஜெயிச்சுட்டு இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஏற்கனவே பல பெரிய பெரிய சவால்களை ஜெயிச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க. அதை விட பெரிய சவாலையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அந்த நம்பிக்கையோடு முன்னேறுங்க. கர்த்தர் ஜெயம் தருவார், வெற்றி தருவார், வாழ்வு தருவார். இன்றைக்கு உங்களை சிறப்பா நடத்துவார். ஏற்கனவே வந்த சின்ன சின்ன சிக்கலில் இருந்து வெளியே வந்த நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய சிக்கல்ல இருந்து மீண்டு வருவீர்கள். ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பான சகோதரி எஸ் இளம்பிறை, இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் வி ஜேம்ஸ் மெர்சி தம்பதியார், சகோதரர் ஏ சங்கர் குமாரி தம்பதியார். அதுபோலவே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 15ஆம் தேதி பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கே அன்புரோஸ், சிஸ்டர் ஆர் வெண்ணிலா, சிஸ்டர் எம் லேயாள், அன்பு மகள் எஸ் வர்ஷா. திருமண நாள் காணக்கூடிய அருமை சகோதரர் சாமியேல் சங்கீதா தம்பதியார், மோசஸ் சாதன பிரியா தம்பதியார். இவர்களுக்காகவும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த காலையிலே உம்முடைய தெய்வீக திரு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய் என்று சொன்னீரே அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில சில பலவீனங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பற்றாக்குறைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கஷ்டங்களை, சிரமங்களை, காயங்களை, கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு அத்தனை துயரங்களையும் அப்புறப்படுத்துவீராக. இன்றைக்கு உள்ள சவால் மகா பெரியது என்று உம்முடைய பிள்ளைகள் மலைத்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. ஏற்கனவே எத்தனையோ சவால்களை உம்முடைய பிள்ளைகள் ஜெயித்திருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு. எத்தனையோ தீமைகளை ஜெயித்திருக்கிறார்கள், எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அதை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்தும் ஆண்டவரே. அந்த சவாலில் இருந்து வெற்றியை தந்த ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சவால்களிலும் எங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்ற நம்பிக்கை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சிறக்க தேவனே உம்முடைய வல்ல நல்ல நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை முன்னிட்டு உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஆகிய இன்றைய நாளிலும், ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆகிய நாளைய தினத்திலும், பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களையும் ஆண்டுகளையும் சகலவித நன்மைகளால் முடிசூட்டி
புதிய புதிய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே வருஷிக்க செய்து, வேதனைகளே இல்லாத ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஐஸ்வர்யங்களாக வருஷிக்க செய்து, உம்முடைய தழும்புள்ள கரங்கள், ஆசீர்வாதமான கரங்கள், மகிழ்ச்சியான மங்களகரமான நாட்களை காண்கின்ற பிள்ளைகள் மேல் நீர் வைத்து தொட்டு ஆசீர்வதித்து, உம்முடைய வருகை வரும் மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட சந்தோஷமான ஆண்டுகளை நாட்களை காணும்படி கர்த்தர் செய்து, விசேஷித்த விலையேற பெற்ற நன்மைகளால் நீர் உம்முடைய பிள்ளைகளை முடிசூட்ட வேண்டுமென உம்முடைய வல்ல நல்ல நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. மீண்டும் திங்கட்கிழமை காலையில் நாம் சந்திப்போம்.